எடுத்தோன்னு ஒரு வார்த்தை என்னதான் இருந்தாலும் திமுக தான் வரும் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்து வாயிலையும் வந்துருங்க. திருச்சியில் வைக்கிற மாநாடு எப்பவுமே ஒரு திருப்புமுனையான மாநாடாக தான் அமையும். மகளிருக்கு சிறப்பான பாதுகாப்பு இத மாதிரி எந்த மாநாட்டிலும் நடக்காது. திமுக மாநாட்டை மிஞ்சுவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் முடியாது. இந்த ஒரு மாநாட்டை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் 2026 தளபதி தான் வரான்னு புரிஞ்சு போச்சு. கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் பூட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கொடுத்த பாட்டு இருக்குது இல்லைங்க, அதை கேட்கும் போது ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு உற்சாகம் வருது. மறுபடிக்கு 234க்கு 200க்கு மேலே தான் வருங்கிற நம்பிக்கையில் தொண்டர்களை நம்பி விட்டுருக்காங்க. அந்த தொண்டர்களை நம்பி விட்டனுடைய முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோளுக்கிடங்க அனைவரும் பாடுபடுவோம். மறுபடிக்கும் திமுக ஆட்சி தான் கண்டிப்பாக வருவோம். நாங்கள் எல்லாம் கலைஞரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அருமை தம்பி உதயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அருமை அண்ணன் திருச்சியை பொறுத்தவரையில் நேர் அண்ணனை மிஞ்சுவதற்கு யாருமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தலை தோன்றி நிற்கிறது. எடுத்தோன்னு ஒரு வார்த்தை என்னதான் இருந்தாலும் திமுக தான் வரும் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்து வாயிலையும் வந்துருங்க. அதனால் தலைவர் பார்த்தீங்கன்னா 21 கூட்டணினா சாதாரண கூட்டணி இல்லை. அதே மாதிரி கூட்டணியை எப்படி பக்குவமாக வழி நடத்துகிறோங்கிற திறமை நம்ம தளபதிட்டு இருக்குதுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான விசுவாசிகள் இருக்கின்ற வரையில் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு பொய்ப்பிக்காது. திருச்சியில் வைக்கிற மாநாடு எப்பவுமே ஒரு திருப்புமுனையான மாநாடாக தான் அமையும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிரம்மாண்டமான மாநாடு மிகச் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. இதில் 10 லட்சம் பேருக்கு மேலான உடன்பிறப்புகள் இங்கே வருகை தருவதற்கு தகுந்தமான ஏற்பாடுகள் எல்லாமே சரியாக செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஒரு 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வர வழியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஒரு மாநாடுனா என்ன, ஒரு மாநாட்டுக்கான எல்லா ஒரு அடிப்படை வசதியும் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். நம்ம முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கத்தையும் இது சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம திராவிட உடன்பிறப்புகளுக்கு. தமிழ்நாடை தலைகுனியை விட மாட்டோம்னா இது வெற்றி மாநாடு. இது திராவிடர் மாநாடு ஆச்சு. தலைவரை நாங்கள் என்றைக்குமே தலைகுனி விட மாட்டோம். ஒவ்வொரு மாநாடு எங்களுக்கு புத்துணர்ச்சி மாதிரி தான் இருக்குது. அதாவது மாநாடு போனோம், திமுக மாநாடு நடத்தினா மாநாடு கரெக்டாக நடத்துவாங்க, தொண்டர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குங்க, எந்த குறை இல்லைங்க. மகளிருக்கு சிறப்பான பாதுகாப்பு இத மாதிரி எந்த மாநாட்டிலும் நடக்காது. எந்த உயிருக்கும் எந்த ஆபத்து இல்லை, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அழகாக காவல்துறை ரொம்ப அற்புதமாக வழி நடத்துகிறாங்க. அதே மாதிரி மக்களும் திமுக காரங்க அழகாக நடந்து வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே சாப்பாடு கொடுக்குறோம், நல்ல சாப்பாடு வசதி, தண்ணி வசதி, எல்லாம் பழங்கள் எல்லாம் மோரெல்லாம் கொடுக்குறாங்க, வசதியாக இருக்குது. நிழல் பந்தல், அங்கங்கே நிழல் பந்தல், இலைப்பாறை நிழல் பந்தல் அற்புதமாக இருக்குது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த மாநாட்டை, திமுக மாநாட்டை மிஞ்சுவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் முடியாது. இதுதான் உண்மை. மாநாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கிங் வசதியே கிட்டத்தட்ட எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்காங்க. ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்குது. மக்கள் எல்லாமே ஆரவாரமாக சாப்பாடுக்கே இவ்வளோ ஒரு டிவிஷனே பிரித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க மாநாட்டுக்காக. ரொம்ப நிறைய பேர் கலந்துருக்காங்க. இந்த ஒரு மாநாட்டை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் 2026 தளபதி தான் வரான்னு புரிஞ்சு போச்சு. இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் மூலியமாக நாங்கள் மகளிரை போய் வீடு வீடாக போய் பார்த்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். நல்ல வரவேற்பு கூட இருக்குது. நம்ம ஐயா தான் வரணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் ஐயா தான் 2026லையும் முதலமைச்சராக வருவார். நாங்கள் மக்களை போய் சந்திக்கும் போது ஒரு வீட்டுக்கு ஒருவர் கூட பயனாளிகள் இல்லாமல் இல்லை. 2026ல் முதலமைச்சர் மட்டும்தான் சொல்லக்கூடாதுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீட்லேயும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர். போன ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலம் ரொம்ப சிறப்பாக அமையுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் தூத்துக்குடியில் வந்திருக்கோம். இதே ஆட்சி மறுபடியும் தொடரும்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மீண்டும் இந்த ஆட்சி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன நாங்கள் தலைவர் வருவார்னு ஏங்கிட்டு இருக்கோம். எப்போ வருவார், அவர் பேசுவார். ஒவ்வொரு இடத்துலையும் 10 லட்சம் பேர் இல்லை, 1 கோடி பேர் கொண்டு நிற்க வச்சாலும் 1 மணி நேரம் தெளிவாக மக்கள்கிட்ட அருமையாக பேசுகிறாரு. கருத்தாக அவர் செஞ்ச திட்டங்களை
எங்களால் கூட வாய் விட்டு சொல்ல முடியல. அத்தனை திட்டங்களையும் வரிசையாக ஒவ்வொரு விஷயமா எடுத்து மக்களுக்கு சொல்லும் போது இத்தனை விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத இங்கே வரவங்க தெரிஞ்சு அது வாக்காக மாறப்போகுது. காலை உணவு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. இப்போ நானே வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன், உண்டா இல்லைங்களா? அந்த காலை உணவு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்குது. யாராலையுமே ஒரு நிதி அதுக்காக ஒதுக்கியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி என் குழந்தை நான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா எல்லாருடைய குழந்தையும் நல்லா இருக்குன்னு என்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரீச் ஆகி போயிட்டுருக்குது. 2வது விடியல் பயணம், 3வது மகளிருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது. பார்த்திங்கன்னா வீடு வீடுக்கு ஒரு தாய்மார்கள் வந்து தன் மகள் பார்க்குறாலோ இல்லையோ நம்மளுடைய ஐயாவை முதலமைச்சர் வந்து ஒரு மகனாக வந்து அவர் பார்க்குறாருங்க. அது ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்குதுங்க. அதுமாரி புதுமை பெண் திட்டம், புதல்வன் திட்டம், இன்னும் நிறைய திட்டங்கள் போயிட்டே இருக்குதுங்க. மருத்துவம் திட்டம், இதெல்லாம் சொல்லவே முடியல. ஏன்னா எவ்வளவு தான் மனப்பாடமாக நம்மளும் வீட்டில் இருக்கல. ஆனால் ஒவ்வொரு வீட்டு குடும்பத்துலேயும் திராவிட மாடல் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசு உதவி பெற்றுட்ருக்குறாங்க. ஒரு குடும்பம் கூட இல்லாதது கிடையாது. வீடு தேடி வந்து அரிசி 70 வயசுக்கு ஆனவங்களுக்கு வீடு தேடி போய் அரிசி கொடுக்குறாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவங்களும் நாங்கள் வந்து மக்களுக்கு வீடு தேடி போய் நாங்கள் கேட்குற ஓட்டு கேட்க போகிறோம். எல்லாருமே ஏம்மா நீங்கள் வரீங்க, நாங்கள் இந்த முறையும் நாங்கள் ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. குழந்தைகளோட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வந்து இப்போ எங்கள் குழந்தைங்களாம் விளையாண்டு நேஷனல் லெவலில் வந்து போய் விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கான நிதி உதவியும் வழங்கியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து பெற்றிருக்கோம். அது நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்திருக்கோம். மறுபடியும் ஸ்டாலின் சார் வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். எதிர்கட்சிகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நாங்கள் தான் வருவோம். கண்டிப்பாக 2026 நம்ம தளபதி தான் முதல்வராக வருவார். அதுக்கு எங்களோட இன்றைக்கே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மக்களுக்காக ஸ்டாலின் ரொம்ப செய்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறது, அடுத்த டைம் ஸ்டாலின் வர நாங்கள் 6 மணி எதிர்பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு திருவிழா மாதிரி இருக்குது எங்களுக்கு. தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு ஆளுமை இந்த தமிழ்நாட்டின் வருங்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு அதிசய மனுஷனாக இந்திய அளவின் ஓங்கி விளங்கும் ஒரு சிறந்த தலைவராக இன்று விளங்கி கொண்டிருக்கார். மாநாட்டுக்கு வந்தது வந்து மறுபடியும் ஸ்டாலின் வெல்லட்டுங்கிறதுக்காக தான் நாங்கள் எங்கள் ஆலங்குடி தொகுதியிலேருந்து வெங்கடகுளம் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த ஆட்சி வந்து இன்னும் பெண்களுக்காக தளபதி வந்து இன்னும் நலத்திட்டங்கள்லாம் நல்லா செய்கிறாரு. 2026 தமிழ்நாடு வெல்லட்டும், தளபதி வாழட்டும். தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வாழ்க வாழ்க ஸ்டாலின் சார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.